ஹாய் ஆல், வெல்கம் டு க்ரூசிங் கன்சோல். இன்றைக்கி வீக்கெண்ட். ஸோ எங்கே கிளம்பிட்டோன்னா மதுகிரி பெட்டா விச் இஸ் லொக்கேட்டட் இன் தும்கூர். நம்ம எங்கே இருக்கோன்னா பெங்களூரில் இருக்கோம். ஸோ பெங்களூர் டு தும்கூர் அரௌண்ட் 120 கிலோமீட்டர்ஸ். ஸோ யார் கூட போகிறோன்னா லைக் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்க கூட தான் போகிறோம். அவங்க இப்போ பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ 2 பைக்கில் போகிறோம். அவங்களோட பைக்கில் வராங்க விச் இஸ் டொமினோர் 400. ஸோ நம்ம 390ல் நம்ம போகிறோம். ஸோ 2 பைக்கில் போகிறோம். பார்க்கலாம் எப்படி இந்த ட்ரிப் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கைஸ், அபவுட் மீ, என் பேர் அஷிஃப், திருநெல்வேலிக்காரன். பெங்களூரில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். 5 days ஒர்க்கிங் அண்ட் 2 days வீக் ஆஃப். ஸோ வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் ட்ரிப் பிளான் பண்ணுறேன். அண்ட் ஊரில் கசின்ஸ் கூட நிறைய ட்ரிப் போவேன். ஸோ எனக்கு இங்கே ரொம்பவே போர் அடிக்குது பெங்களூரில். எல்லாரும் பிஸி, ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஐ எம் டாக்கிங் அபவுட் பெங்களூர். ஸோ ஃப்ரீ டைமில் மோட்டோ வ்ளாகிங் பண்ணலாம்னு இருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோடய மிஸ்டேக்ஸ் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐல் கெட் டு நோ அண்ட் ஐல் ட்ரை டு கரெக்ட் இட். இந்த ரைடில் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓப்பனிங் மை ஃபர்ஸ்ட் வ்ளாக். வாங்க நேச்சரோட ட்ராவல் பண்ணலாம். இந்த ரோடு எங்கே போயிட்டுருக்குன்னா நேராக மார்த்தள்ளி அவுட்டர் ரிங் ரோடில் போய் ஜாயின் ஆயிரும். ஸோ அது ஒரு மெயின் ரோட். அங்கே தான் வந்து நம்ம நண்பர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தாலே தெரியும் ரோடு எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இந்த மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. கரெக்டாக 6 o'clock எந்திக்கிறேன். செம மழை. ரோடை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ டைம் அரௌண்ட் 7 ஆயிடுச்சு. இப்போ தான் கிளம்பியிருக்கோம். ஏர்லியராக பிளான் பண்ணது. இட்ஸ் ஓகே. ஸோ வந்துட்டோம். இங்கே இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணுறாரு சுபஜித், அவர் பேர். ஸோ அந்த நிற்கிறார்ல அவர் தான். ஓகே. ஸோ நம்ம அப்படியே ஓரமாக போயிட்டு அவருக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ அவர் போனதும் நம்ம அப்படி ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேரலாக தான் போகிறோம். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் ஸ்லோவாக தான் அந்த ரைடு பண்ண போகிறோம். யா, இங்கே வெயிட் பண்ணலாம். அவர் கிராஸ் ஆனதும் நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரைடை. யா, இந்த போகிறாரு பாருங்கள். செம ஸ்பீடாக போகிறாரு. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் ஆப்ஷன் கைஸ். ஓகே, பறக்க ஆரம்பிக்கலாம். யா, ஸோ அவர் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு விச் இஸ் மோட்டார் சைக்கிள் ட்ராவலர். லைக் போய் செக் பண்ணி பாருங்கள். Please like, share and subscribe to this guy because such a nice guy. நான் கொஞ்ச நாள் தான் இவர் கூட பழகியிருக்கேன். ரொம்பவே ஒரு நல்ல மனுஷன். பிகாஸ் அவருக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் லைக் எப்போவுமே தனியாக தான் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த ட்ரிப் வந்து லைக் நான் சொன்னேன் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த ட்ரிப்பில் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட். ஸோ இந்த ட்ரிப் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோம். ஸோ தி ஆக்சுவல் ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஹைவேக்கு 20 kilometers இருக்குது. ப்ளஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் பிகாஸ் ஆஃப் தட் ட்ரக்கிங். நிறையா வீடியோஸ்லாம் பார்த்தோம் யூடியூப்பில்.
அண்ட் வாங்க கன்டினியூ பண்ணலாம் ரைடை. என்னடா சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? த டைம் இஸ் 7:30, அதனால் இப்படி இருக்குது. அண்ட் இட் இஸ் சண்டே. பட் ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக இப்படி இருக்கவே இருக்காது. பிகாஸ் வில் பி ரிட்டர்னிங் அரௌண்ட் 7:38. இட் இஸ் அ பீக் டைம். ஸோ அப்போ கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது, எப்படி ரைட் போகுது எல்லாம் பார்க்கலாம். இந்த 20 கிலோமீட்டர்ஸ் இப்படி தான் சிட்டிக்குள்ளே போய்கிட்டே இருக்கணும். நான் ஹைவே வந்ததும் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஹைவே வந்துட்டோம். ஹைவே இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் வந்துடும் ஹோப்ஃபுல்லி. அண்ட் இது ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் வந்து ஸ்ட்ரெயிட் பிரிட்ஜ். ஒரு 30 கிலோமீட்டர்ஸுக்கு இந்த பிரிட்ஜ் எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் வி ஆர் அட் தி எட்ஜ் ஆஃப் திஸ் பிரிட்ஜ். ஹைவே வந்துச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இந்த போகிறாரு பாருங்கள் சைடில் லெஃப்ட்டு. ரொம்ப எப்படி சொல்ல, கொஞ்சம் டேஞ்சர் தான், பார்த்து போங்க. ஸோ டோல் வந்துருச்சு. ஹைவே ஸ்டார்ட் ஆக போகுது. ஹைவேல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்து தான் லேண்ட் மாறணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் அண்ட் ரைடிங் க்ளவுஸ் மஸ்ட். பிகாஸ் நீங்கள் கீழே விழும் போது ஃபஸ்ட்டு உங்கள் கை தான் தொடும். அதனால் க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அது உங்கள் கையை சேவ் பண்ணும். நான் ஏன் க்ளவுஸ் போடலன்னா, இன்னும் நான் க்ளவுஸ் வாங்கலை. நெக்ஸ்ட் ரைட்லேருந்து க்ளவுஸ் போட்டு ரைட் பண்ணலான் இருக்கேன். ஓகே கைஸ், நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஹைவேல க்ரூசிங் ஸ்பீட் ஒரு 100 to 120 வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் நமக்கும் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். சடனாக ஏதாச்சும் நடுவில் வந்தாலோ, இல்லைனா சப்போஸ் ஃப்ரண்ட்டில் போகிற பைக் டக்குன்னு பிரேக் அடித்தாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியும் பைக்கை. யா கைஸ். ஸோ கைஸ், ஹைவேலேருந்து லெஃப்ட் எடுத்து இப்போ நேராக தும்கூர் போகிற ரோடுக்கு வந்துட்டோம். இந்த ரோடு வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு ரைட் பண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் என்னோடய மொபைலில் கூகுள் மேப் பாருங்கள், அந்த ரூட் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுதுன்னு. இந்த மாதிரி ஒரு ரோடு தான் நான் எதிர்பார்த்தேன் ரைட் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம நண்பர் கால் பண்ணார். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னார். ஸோ அதுக்கு தான் நல்ல ஸ்பாட் தேடிகிட்ருக்கேன். யா.